عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والله جل شانه وتعالى ஃபஜ்ருடைய தொடங்கிய நமது வந்த கபூல் செய்தருவானாக. நம் கண்விழித்த நேரம் முதல் கண்முழு நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுவுலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தவா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா சலீமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. இயற்கை சீட்டுகள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்தருவானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டும் தூரமாக்குவானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலைக்கு வைத்து கொண்டு ஒதுக்கி இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹி வ மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக. முதலாக சில மனிதர்களை பற்றி நாம் விசாரிக்கின்ற பொழுது இப்படி சில அறிமுகங்கள் நமக்கு கிடைக்கலாம். நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? கையை அசைத்தால் கட்டுப்படுவதற்கு 100 பேர் இருப்பார்கள், கண்ணசைத்தால் கேட்பதற்கு 1000 பேர் இருப்பார்கள். இன்றைக்கு ஏதோ அல்ல எங்களை இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்றவங்க ஒன்று சில பேர் கேட்போம். இந்த வயசானவரை பார்த்தா சின்ன பிள்ளைங்களாம் அவர் மேல கல்லெடுத்து எறிகிறாங்க, எல்லா விருந்துக்கும் கூப்பிடாமலே வந்துடுறாரு. இப்படியெல்லாம் சில பேரை பத்தி எல்லாம் பேசுவோம். ஆனா இந்த பெரியவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? அவருடைய முந்திய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஓஹோ என்று வாழ்ந்தவர் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் கல்லெடுத்து எறிகிற மாதிரி ஆயிட்டார். என்னமோ அவருடைய நேரம் அப்படி. இன்னும் சில பேரை பத்தி அறிமுகப்படுத்துவாங்க. அதை போறானே அந்த பையனுடைய தகப்பனார் அவ்வளவு வசதி, நல்ல உழைப்பாளி, ஹலாலான சம்பாத்தியத்துல தான் இருந்தாரு. என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்தாரு, மோத போயிட்டாரு. இன்னைக்கு குடும்பம் தெருவில் நிற்கிது. இப்படியெல்லாம் சில அறிமுகங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒற்றை வழியில சொல்லிடுவோம், ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, அல்லாஹ்வுடைய விளையாட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நாம யோசிக்கணும். அல்லாஹ் தெளிவாகவே குர்ஆன்ல சொல்லுவான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹி. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை, உயர்வு, லாபம் இதெல்லாம் எப்படி எல்லாம் நடக்குது பாசிட்டிவா, இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். நன்மை, உயர்வு, லாபம், ஆரோக்கியமான வாழ்க்கை எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக. தீமை, சரிவு, நஷ்டம், இது மாதிரி பேரழிவு இதெல்லாம் உங்களால நீங்களே ஏற்படுத்த முடியும்னு குர்ஆன்ல சொல்றாங்க. நமக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னா ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு நல்ல உதாரணம் சொல்றாங்க. நாம எதை சாப்பிடுகிறோமோ அதனுடைய நன்மையும் தீமையும் விளையும். நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எதை சாப்பிடுறது அப்படிங்கிறது எனக்கு உரிமை. எனக்கு முன்னால எல்லா உணவு பொருளும் கிடைக்கிறது, நான் முயற்சி பண்ண எல்லா உணவும் கிடைக்கும். ஆனால் இதில் எதை தேர்வு செய்து நான் உட்கொள்கிறேன் இதை பொறுத்துதான் என்னுடைய ஆரோக்கியம் நிலைப்பது நிலைக்காம போறது. இன்னைக்கு நிறைய அல்ஹம்துலில்லாஹ் அவேர்னஸ், விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதுல தீமை இருக்கு, இது இப்போதைக்கு சாப்பிடுறதுக்கு ருசியா தெரியும், ஆனா பின்னாடி அதை உங்களை படுக்க போட்டுரும். இப்படியெல்லாம் நிறைய விழிப்புணர்வு நிறைய வரும். இதுல ஃபேக்கான நியூஸ் இருக்கு, சும்மா நான் கலப்புறோம், எதையுமே சாப்பிடாதாமா, எதையுமே சாப்பிடாம எப்படி உயிர் வாழ்றது? அப்ப செலக்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. அதோட ரிசல்ட் நன்மையா தீமையா, எதை சாப்பிடுகிறோமோ அதனுடைய விளைவு நமக்கு நல்லா தெரியும். விளைவு நமக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மட்டும் 6 மாதத்திற்கு இடையில கிட்டத்தட்ட 1000 to 2000 பேர் வெறும் எந்த வியாதிகளும் இல்லை, திடீர் மரணத்துல இறந்திருக்கிறாங்க. என்ன பத்திரிகை செய்தி, என்ன காரணம்? வேற எந்த ஊர்ல இருந்து குறிப்பிட்ட ஊர்ல மட்டும் ஏன் இப்படி குறிப்பிட்ட
வயசு 40 வயசு இவர்கள் திடீரென்று இறந்து போகிறார்கள். இவ்வளவு அதிக எண்ணிக்கையில அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க, அந்த ஊர்ல பரோட்டா ஃபேமஸ். அந்த ஊர்ல பரோட்டா ஃபேமஸ். நம்ம ஊர்ல எல்லாம் கல்லில் பரோட்டா போடுவோம், அந்த ஊர்ல எண்ணெயை ஊற்றி எண்ணெயில தான் பரோட்டா போடுறாங்க. எண்ணெயில மிதக்குது அப்படியே. அதுக்கு பேரே என்னன்னா எண்ணெய் பரோட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி பொரிச்சு எடுக்கிறாங்க. அதையும் என்ன செய்யறாங்க, ஈசல் போய் நெருப்புல விழுந்த மாதிரி அந்த கடையில போய் விழுந்து அதை ராத்திரில இளைஞர்கள் சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாரடைப்பில் இறந்ததாக பத்திரிகை செய்யும். அப்ப இவர்களுடைய இந்த இறப்பு இயற்கையா அல்லாஹ் கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா இவன் தான் தேடி போயிருக்கான். என்ன செய்யறான், இவன் தான் தேடி போயிருக்கான். நல்லா தெரியுது இதில் கேடு. இந்த உணவை பொறுத்தவரை யாருமே நல்லதுன்னு சொல்லவே இல்லை, ஆனா எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே நல்ல உணவுன்னு சொல்றது இல்லை, ஆனா வாலிபர்ல இருந்து வயதிகள் வரைக்கும் உள்ளுக்குள்ள நப்சு கிடைச்சா சாப்பிடலாம் இல்லையா? அப்ப இதோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவை உட்கொள்வதில் நன்மை தீமை தெரிந்து மனிதன் சாப்பிடுகிறான். தனக்கு தானே என்ன செய்கிறான், நோயை தேடிக் கொள்கிறான். அறிந்தோ அறியாமலோ ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிடுறான். விஷத்தை சில பேர் தெரிஞ்சு சாப்பிடுவான், வேணும்னே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. சில பேர் தெரியாம சாப்பிட்டு செத்து போயிடுவான். அப்படி சாப்பிட்டதுடைய விளைவு அவன் அனுபவித்து தீர வேண்டும். இதே போன்றுதான் நாம் செய்யக்கூடிய செயல்களின் நன்மை தீமை அதனுடைய விளைவு நம்மை அடைஞ்சே தீரும் அல்ல சொல்றோம். இதான் இந்த வசனத்துடைய சுருக்கமான விளக்கம். நாம் செய்யக்கூடிய காரியம் அது நன்மையானதா தீமையானதா? தமிழ்ல தெளிவா சொன்னா, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ண முளைக்கும். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ண முளைக்கும். என்ன விதை போறோமோ அதான் முளைக்கும். நான் செய்யறது போல தீமை, நான் சம்பாதிக்கிறது போல ஊரை அடிச்சு முளையில போறேன். சம்பாதிக்கணும் அவ்வளவுதான். அது நல்ல வழியா தீய வழியா, பிறருடைய வைத்தறிச்சலா, பிறருக்கு சந்தோஷமா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நான் சம்பாதிக்க நான் மேல போகணும், நான் ராயில மிச்சா வாழணும் அப்படிங்கிற முறையில பொருளீட்டு முறையில் நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களை பாதிக்காட்டி கூட நான் உங்கள் சந்ததியை பாதிக்கணும் அல்ல சொல்றேன். உங்களை பாதிக்காட்டி கூட இது ரொம்ப லேட்டெல்லாம் இல்லை. முந்தையெல்லாம் என்ன செய்ய சொன்னா, ஐயா செஞ்சாருன்னா பேரனை இல்லாட்டி அதுக்கடுத்து பேரனை பாதிக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, இன்ஸ்டன்ஸ் உடனடியாக அல்லா காட்டுறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் அவனுடைய மரணத்திற்கு முன்பதாகவே அதற்குரிய விளைவுகளை அவன் சந்தித்து விட்டு என்ன செய்கிறான், அது மாதிரி அந்த தீமைகளை அனுபவித்து விட்டு தான் மரணிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தெளிவாக ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்லுவான். வேறிட்ட மரங்கள், திராட்சை கொடிகள் நிரம்பிய மிகப்பெரிய தோட்டம் ஒரு மனிதனுக்கு இருந்தது. அதன் அருகில் நீரோடையும் செல்கிறது. அவனுக்கு அந்த தோப்பினால் நல்ல வருமானம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அவனுக்கு முதுமை ஏற்பட்டு விட்டது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சிறுஜிகளாக இருந்தன. திடீரென்று வறட்சியை தரக்கூடிய சுழல் காற்று அந்த தோப்பை சூழ்ந்து ஒண்ணும் இல்லாமல் செய்துவிட்டது. அத்தனை போயிடுச்சு. இவ்வாறே நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில ஆதாரங்களை விளக்குகிறார். அப்ப இது போன்ற நிலைமையை யாராவது விரும்புவார்களா? நல்லா இருந்துட்டு இருக்கையில திடீர்னு திவாலா போறது, நல்லா இருந்துட்டு இருக்கையில திடீர்னு திவாலா போறது, ஒண்ணும் இல்லாம போறது, இந்த நிலைமை யாராவது விரும்புவாங்களா? அதனால உங்களுடைய செயல்களை, உங்களுடைய எண்ணங்களை சரியாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். உறவை முடித்து வாழ்பவர், கட்டுப்பாட்டை மீறி நடப்பவர், இந்த ரெண்டு பேருக்கும் மறு உலகத்துல மட்டும் தண்டனை இல்லை, இந்த உலக வாழ்க்கையிலே என்ன செய்யப்படுகிறது, தண்டனை வழங்கப்படுவதாக ஏராளமான ஹதீஸ்கள் அறிவிக்கிறது. நல்ல நெருக்கமான சொந்தம், அப்பொழுது ஏன் போய் அண்ணனும் தம்பியும் பல வருஷங்களா பேசுறது இல்லை, அண்ணனும் தம்பியும் பல வருஷங்களா பேசுறது இல்லை, அத்தாவும் மகனும் முகம் கொடுத்து முகம் திரும்பி பார்க்கிறது இல்லை. இங்கே ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, இவர்களுக்குரிய தண்டனை மௌத்துக்கு பிறகு மட்டும் இல்லை, மௌத்துக்கு முன்னாடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வைகல் முத்தஃபிஃபீன் என்ற சூரா அருள பெற்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனங்களை ஓதி காட்டிவிட்டு 5 விதமான குற்றங்களால் 5 விளைவுகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொன்னாங்க. 5 விதமான குற்றங்கள் செய்யும்போது 5 விதமான முடிவுகள் நமக்கு வருகிறது. 1, ஒப்பந்தத்தை மீறி நடப்பவர்கள் அல்லாஹ் எதிரிகளின் கையை ஓங்க செய்வான். ஏதாவது செய்யறது சொல்லிடுறேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு
சொல்றத அப்போதைக்கு என்ன செய்யறேன், சக்கரை பொங்கல் மாதிரி பேசுறத, சொன்னதெல்லாம் நிறைவேற்றணுமா, சொன்னதெல்லாம் நிறைவேற்றணுமான்னு கேட்கறாங்க. ஒரு முஃமின் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். ஒப்பந்தத்தை மீறி நடந்தால் என்ன செய்வான், நமக்கு யாரு ஆகாதவங்களோ அவங்கள நமக்கு மேல நியமிச்சிடும். நடக்குதா இல்லையா? என்ன நடக்குது? எல்லாருமே எதிர்பாராத, யாருமே விரும்பாத ஒரு அதிகாரத்தை நமக்கு மேல எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இதனுடைய ரிசல்ட் என்ன? ஏன் இப்படி நடந்துச்சு சொன்னா, நம்மிடத்துல வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஈடுபட்டு போச்சு. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தத்தை மீறி நடப்பவர் மீது அல்லாஹ் எதிரிகளின் கையை ஓங்க செய்கிறான். இரண்டாவது முக்கியமான விஷயம், தேவையானவற்றை பேசிக் கொண்டிருப்போர் மீது ஏழ்மை வறுமை எல்லாம் ஏற்படுத்தும். எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசுறது, அவனுக்கு அதுல பிரயோஜனமே இருக்காது. 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. 1 மணி நேரம் பேசுவான், உச்சி வெயில்ல பேசுவான், நிக்க வச்சு பேசுவான், 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. அது எப்படி, இது எப்படி, நாட்டு நடப்பு என்ன விஷயம், தேவையற்றவைகளை பேசினால் அங்க என்ன வந்துடும், ஏழ்மை எல்லாம் ஏற்படுத்தும், தர்த்திரியம் வந்துடும் சொல்லுவோம். மூன்றாவது, ஈழ்மை இருந்தும் அதை செய்ய தடுத்தால், வெறுக்கப்பட்ட விஷயங்கள் நடப்பதை தடுக்காமல் இருந்தால் திடீர் மரணங்கள் ஏற்படுத்தும். திடீர் மரணம், நல்லா தான் இருந்தாருங்க, நைட்டு படுத்தாரு, காலையில எந்திரிக்கல, திடீர் மரணங்கள் ஏன் ஏற்படுகிறது? தெரிந்தும் தவறுகளை தடுக்காமல் இருப்பதனால். நல்லா தெரியுது தப்பு செய்யறாங்க, ஒருத்தர் நமக்கு தெரிய, கண்ணுக்கு தெரிய என்ன செய்யறாரு, ஏதோ மது அருந்துறார், திருடுறார், ஏதோ தப்பு செய்யறார். அப்ப அவர் என்ன செய்யணும், போய் அவரை தட்டி பிடிச்சு மண்ணுக்கு நிக்கணுங்கிறது இல்லை, அவரிடத்துல சில வார்த்தைகள், சகோதரி நீங்க செய்யறது தப்பு சொல்லணும். சொல்ல மறந்தால் என்ன ஆகும், திடீர் மரணங்கள் ஏற்படும். அடுத்து அளவை நிறுவை, இவற்றில் மோசடி செய்தார், அளவை நிறுவைகளில் மோசடி செய்தால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு பஞ்சத்தால் பீடிக்கப்படுவார்கள். எல்லாம் கம்ப்யூட்டர் தராசு வந்துருச்சு, அள்ளி போடுறது எடுக்கிறது எங்க நிக்குதுன்னே தெரியல தராசு. அப்படிங்க எல்லாமே தராசு அப்படிதான் வந்துருச்சு. ஒரு காலத்துல முள்ளு பார்ப்பாங்க, முள்ளு நேரா நிக்குதான்னு பார்த்துதான் அந்த எடையை எடுப்பான். இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு, எல்லாத்துக்குமே சாதகம், தவறுகளுக்கு சாதகமான உலகம், தவறுகளுக்கு சாதகமான உலகம். கடைசியா சொன்னாங்க, ஜகாத் கொடுக்க மறுத்தால் மழை தடைபட்டு போகும். ஜகாத் கொடுக்க மறுத்தால் மழை தடைபட்டு போகும். மழை தொழுக சொல்லி தொழுகிறோம், பறக்கிறோம், ஆளாம் பறக்கிறோம், வெப்பம் பறக்குதுன்னு சொல்றோம். என்ன காரணம்? சரியான முறையில் ஜகாத் கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ் தான் கொடுக்கிறது நிறுத்தினான். இதுதான் ரிசல்ட். ஹாத்திமுல் அஸ்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு சொல்வார்கள், பெருமை பேசி திரிந்தவன் அவன் குடும்பத்தில் கீழ்த்தரமானவர்களாகவோ அல்லது பணியாளர்களாகவோ கேவலப்படுத்தப்படாமல் மௌத்தாகுவதில்லை. அந்த மாசம் சொல்றான், எப்ப பார்த்தாலும் பெருமை பேசுறான், அவனுக்கு எப்படி மௌத்து வருமா, அவன் குடும்பம் அல்லது வேற யாராவது அவனை கேவலப்படுத்தி தான் மௌத்தாகும். அடுத்து பேராசைக்காரன், ரொம்ப பேராசைப்படுறாங்க, அவனுக்கு உடுத்துறதுக்கு துணியும் உண்ண ஒரு பிடி சோறு இல்லாமல் மௌத்தாகுவான். அல்லாஹ் அக்பர். அகங்காரமாக நடந்தவன், யாரையுமே சட்டம் பண்ண மாட்டான், எப்பவுமே நிமிர்ந்து நடப்பான். பெருமை, ஆணவம், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவனுடைய மௌத் எப்படி வரும்னு சொன்னா, அவனுடைய குடும்பமே அவனை அருவருத்து படுக்கையிலேயே நஜீஸ் எல்லாம் போய் மௌத்தாகுவான். யார் சொல்றார்? இறை நேசர் ஹாத்திமுல் அஸ்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய செயல்களை, எண்ணங்களை அத்தனையும் அவனுக்கு பொருத்தமானதை ஆக்கி தருவானாக. எதை செய்தாலும் நாளை நம்மிடத்திலே திரும்ப வரும் என்ற எண்ணத்தோடு நன்மைகளை மட்டும் செய்வோம். அல்லாஹ்வை நல்ல விஷயங்களை பெற்றுக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.